கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலம் உங்களை பார்ப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிருபை பற்றி சரியான ஒரு புரிதலுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்யலான்னு விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த காணொலி மூலமா உங்கள் கிருபையை பற்றியான சரியான புரிதலை ஏற்படுத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கிருபை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பைபிளில் தகுதியற்ற மனிதனுக்கு தேவன் காட்டும் இரக்கத்திற்கு மறுபெயர் கிருபை என்று. ஒரு மனிதனை தகுதிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை தான் கிருபை செய்கிறது என்று நம்ம கிருபையை பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு மனிதனையும் தகுதிப்படுத்த கிருபை தேவை அப்படின்றது ஒரு சரியான புரிதல். அடுத்து கிருபை யார் யாருக்கு பொருத்தமானது அப்படின்னா, வசனம் சங்கீதம் 103:17 சொல்லுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல அப்படின்னு சொல்லுது. ஸோ கர்த்தருடைய கிருபை அவர் பயந்தவர்கள் மேல இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு தெரியும். நீதிமொழிகள் 13 சொல்லுது, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஸோ தீமை வெறுப்பதுனா வெறுப்பு என்பது நம்முடைய சிந்தனையில இருதயத்துல உண்டாகிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்றாரு, முதலாம் பிரதான கற்பனை என்று, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோட அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை சொல்றாரு. அப்போ அன்புனா என்ன? இந்த அன்பு உங்களுடைய சிந்தனையில நிரப்பணும். தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்துல நிரப்பணும், உங்க சிந்தனையில நிரப்பணும். அப்போ நீங்க தீமையை வெறுக்க முடியும். ஸோ அப்போ அன்புனா பைபிள் எதை சொல்ல வருது அப்படின்னா, யோவான் 15 சொல்லுது, நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லு. அப்போ வசனத்தை கை கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருப்பது தான் தேவனுடைய அன்பு என்றும், அந்த வசனத்தை இந்த இருதயத்திலையும் சிந்தனையிலும் நிரப்பும் பொழுது, அந்த வசனத்தின் மேல அன்பு இருக்கும் பொழுது, அதாவது தேவன் மேல அன்பு இருக்கும் பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படியவும், கீழ்ப்படுகிறத தான் தீமையை வெறுப்பது என்று நீதிமொழிகள் 8:13 சொல்லுது. எனவே தீமையை வெறுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அது வசனம் யாக்கோப்பு 4:6 சொல்லுது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே என்றாலும் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று இந்த யாக்கோப்பு 4:6 சொல்லுது. எனவே அதிகமான கிருபை அளிக்கிறார் என்றாலும் கூட தாழ்மை உள்ளவனுக்கு தருகிறார். தாழ்மைனா என்ன அப்படின்னா, தாழ்மையை இயேசு கிறிஸ்து மூலமா தான் பைபிள் நமக்கு விளக்கி காட்டுது. பிதாவாகிய தேவன் அவர் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி, அவரை சகலவற்றிற்கும் மேலாக அதிகாரியாக வல்லமை உள்ளவராக மேன்மை உள்ளவராக உயர்த்தினாலும் கூட, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னைத்தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தாழ்மையா இருந்தார் என்று வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்றபடியா நம்ம தாழ்மையா இருப்பதுனா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை கூட வெறுமையாக்கி நம்மளையே நாம் தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் தாழ்மை. அதற்கு விரோதமானது பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கறது இல்ல. கிருபையை இன்னொரு வகையில ஒரு புரிதல்ல, நம்முடைய பாவங்கள் 1000 இருந்தாலும் கூட அதை நம்மளால மன்னிக்க முடியும். ஆனா நம்மளோட சகோதர பாவங்களையோ, நம்முடைய எதிரிகள் பாவங்களையோ, நம்முடைய உற்றார் உறவினர் பாவங்களையோ நம்மளால மன்னிக்க முடியாது. இத கிருபை பற்றியான சரியான புரிதல் இருக்கிறவங்க இதை இப்படி பார்க்க முடியாது. தன்னிடத்துல நேசிப்பது போல பிறரிடத்துல அவர்கள் நேசமுடையவர்களா இருப்பாங்க. ஸோ தன்னைத்தான் மன்னிக்கிறது போல பிறரையும் அவர்கள் மன்னிக்கிற தன்மையுடையவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கிருபை. அல்டிமேட்டா என்ன சொல்ல வருது பைபிள் அப்படின்னா, அன்புள்ளவங்களுக்கு தான், தெய்வீக அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் கிருபை வருது அப்படின்னு சொல்றது. தெய்வீக அன்பு என்பது வசனத்துக்கு கீழ்பட்டு இருப்பது, அவர் கற்பனைக்கு கீழ்பட்டு இருப்பது, அவர் அன்பில் நிலைத்திருக்க ஒரு வழிவாசல் செய்கிறது, அந்த அன்புக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது அப்படின்னு. கிருபை என்பது நாமளாக தேவனிடத்துல பெற்றுக்கொள்கிற காரியம் அல்ல. தேவன் ஒரு மனிதன் மேல பிரியப்பட்டு வைக்கிற ஒரு விஷயம். தேவனை பிரியப்படுத்துவதுன்னா எப்படி அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவன் நம்மளில் பிரியமா இருக்கிறார், நம்மளை இரக்கமா இருக்கிறார். கர்த்தரிடத்துல தாழ்மையா இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்துல தாழ்த்தி நம்மளை வெறுமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மிடத்துல பிரியமா இருக்கிறார், நம்மிடத்துல இரக்கமா இருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கிருபை செயல்படுகிறது. ஸோ கிருபையை நம்ம தவறான ஒரு புரிதலை அணுகுறோம் அப்படின்னா, கிருபையை போக்கடித்துக் கொள்வோம், வீணடித்துக் கொள்வோம் என்று வசனம் சொல்லுது. கிருபைக்கு மாறாத தன்மை உண்டு. கிருபை நித்தமும் நம்மை தொடர்கிற தன்மை உண்டு. தலைமுறையாக அவர் கிருபை இருக்கும், நித்தியமாய் அவர் கிருபை இருக்கும். அப்போ நீங்க ஒருவேளை பார்க்கலாம், கிருபை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஒரு ஊழியக்காரரை இன்னொரு ஊழியக்காரரோ கம்பேர் பண்ணியோ, அல்லது சாதாரண நபரையோ இன்னொரு சாதாரண நபரையோ நீங்கள் புரிய வைத்துக் கொண்டு, அல்லது உலகத்தானையோ அல்லது தெய்வீக விசுவாசத்தில இருக்கிற ஒரு நபரையோ நீங்கள் ஒப்பிட்டு கொண்டு கிருபையை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நபரையும் இன்னொரு நபரையும் ஒப்பிட்டு கொண்டு பார்ப்பது ஒரு பெருமையின் அடையாளம் தவிர அது கிருபையின் தாழ்மையின் அடையாளம் அல்ல. அதனால் கிருபையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு பைபிள்ல எங்கேயுமே இல்லை. ஒரு நபரோடு இன்னொரு நபரை ஒப்பிட்டு காண்பித்து பைபிள் எந்த இடத்துலையுமே
யாரையுமே குறிப்பிடவில்லை. எனவே அந்த கோட்பாடு இதுக்கு பொருந்தாது. அப்போ எப்படி நான் அந்த கிருபையை ஒப்பிட்டுக் கொள்வது? அப்போ ஒப்பிடுதல் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கும் வேதத்துக்கும் இருக்கணும். அதாவது நமக்கும் வேதத்துக்கும் ஒப்பிடுதல் இருக்கணும். நாம் வசனத்திற்கு பயப்படுகிறோமா? நாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? நாம் வசனத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்துக்கிறோமா? கர்த்தரிடத்துல விட்டு கொடுக்குறோமா? அப்படின்றத பொறுத்து தான் கிருபை நம்மிடத்துல செயல்படும். நம்ம எவ்வளவுதான் நம்முடைய சுய முயற்சியில, நம்முடைய எவ்வளவுதான் உலகத்துல நல்லவர்கள் என்று, நீதிமான்கள் என்று பெயர் எடுத்தாலும் கூட, கர்த்தராய் நம்ம இடத்துல இறங்கினால் மட்டுமே இந்த கிருபை நமக்கு வேலை செய்யும். ஸோ கிருபைய நீங்க நீங்களா தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கணும். அதுக்கு பேர் தான் கிருபை. கிருபையை கொடுக்கிற முடிவு, தீர்மானம் எல்லாம் தேவனுடையது. அதை அவரை தீர்மானிக்க வைக்க முடியாது. என்றாலும் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக அவரிடத்துல பயப்படுகிறவங்களுக்கு கிருபை வருது. அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக அவரிடத்துல தாழ்த்துறவங்களுக்கு அவருடைய கிருபை வருது. ஸோ அவருடைய இரக்கம் தான் கிருபை என்கிற அன்பு. நம்மளுடைய அன்பின் ஒரு வழிமுறை தான் கிருபை. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கூட புரிந்து கொள்ளலாம். எனவே நீங்க தீமையை வெறுக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவன் கிருபை கொடுக்கிறார். அதே போல உங்களை தாழ்த்தும் பொழுது, உங்களைப் போல பிறரை நேசிக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். தேவனுடைய கிருபை இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாம ஒரு சமூகத்துல நிற்க முடியாது. ஏன்னா தேவனுடைய கிருபை அல்லாதவர்களாய் தேவனிடத்துல நாம் ஜெபிக்கவோ, தேவனிடத்துல அணுகவோ, தேவனிடத்துல போய் நிற்பதோ எதற்குமே சாத்தியமோ வாய்ப்புகளோ கிடையாது. தேவன் நம்ம இடத்துல பேசணும்னா, ஒப்பில்லாத தேவன், மகா உன்னதமான தேவன் நம்ம இடத்துல வெளிப்படணும். நம்ம இடத்துல கிருபை வேணும். நம் கிருபை பெற்றவர்களா இருக்கணும். அதையும் தேவன் நம்ம இடத்துல தரணும். சோ அவரே அல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுது. எனவே கிருபை உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். பாவம் செய்வதற்காக கிருபை அல்ல, பாவம் செய்த பாவம் செய்த தேவனிடத்துல தூர போனவர்கள் மீண்டும் தேவனிடத்துல பக்க வர விரும்பினால், பாவத்தை வெறுக்க விரும்பினால், பாவத்தை செய்யாதிருக்க விரும்பினால் அவர் கிருபை தருகிறார். ஒரு இடத்துல பவுல் இப்படி எழுதுறார், நான் விரும்பியதை செய்யாமல் விரும்பாதையே செய்கிறேன் என்று பவுல் இடத்துல குறிப்பிடுகிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்றார், நீ கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்றார். அப்போ இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா, அவர் சிந்தனையில அவர் தீமையை வெறுக்கிறார், அல்லது பாவத்தை வெறுக்கிறார். என்றாலும் கூட அவரிடத்துல கிரியையில பாவம் இருக்கிற நிமித்தம் அவர் வருத்தப்படுகிறபடினாலே, அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறபடினாலே, வசனத்துக்கு உட்பட்டவராக அவர் நடக்க விரும்புகிறதுனாலே அவரை விடுவிக்கும்படி அவரை தேவன் கிருபையினாலே இறங்கி அவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனம் பூரணமாக இறங்கும் என்று சொல்றார். அப்ப கிருபைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செய்கையினால ஒருவன் பாவியா இருக்கலாம், ஆனால் சிந்தையில அவன் இந்த பாவத்தை வெறுத்திருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை அவனை தாங்கும் என்று வேத வசனம் சொல்லுது. ஒரு பாவிக்கு இறங்கும்படி, அவன் மீண்டும் பாவம் செய்யாத இருக்கும்படி தேவனுடைய கிருபை அவனை நீதிமானாய் தகுதிப்படுத்துகிறது. இதற்குதான் கிருபை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப மீண்டும் மீண்டுமா எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் பரவாயில்லையா, எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னா, தீமையை வெறுத்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டுமா நாம் பாவம் செய்ய முடியாது. தேவனிடத்துல அன்புல நம்ம நிறைந்திருந்தோம்னா நம்மளால் பாவம் செய்ய முடியாது. தேவனுக்கு விரோதமான தீமையான காரியங்களை நாம் செய்ய முடியாது. எனவே தீமையை வெறுக்கணும் என்று வேதவசனத்துல கர்த்தருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபை இருக்கும் என்று சொல்லுது. அதே போல தாழ்மையுள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு பயந்தவரோட வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று, தேவனுடைய கிருபை நம்ம மேல் இருக்கும் என்று சொல்லுது. அப்ப தாழ்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய திட்டத்திற்கு நம்மளை விட்டுக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம இடத்துல இருக்கும். அல்டிமேட்டா தேவனிடத்துல நீங்க நெருங்கி வரும்படி கிருபை உங்களுக்கு உதவி செய்கிறதே தவிர தேவனை விட்டு பிரிக்கும்படி தேவனுடைய கிருபை வேலை செய்வதில்லை. எனவே நீங்க கிருபையை போக்கடித்துக் கொள்ளாம, வீணடித்துக் கொள்ளாம, கிருபையை, ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பா. தேவனுக்கு கிருபை சதா காலம் உங்களோடு இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலையை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபை இவர்களை தாங்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னை வசனத்தோடு ஒப்பிட்டுக் கொண்டவர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, தன்னை தான் தாழ்த்தி கர்த்தருடைய வசனத்திற்கும் கர்த்தருடைய திட்டத்திற்கும் தன்னை விட்டுக் கொடுக்கிறவர்களாக, ஒப்பு கொடுக்கிறவர்களாக கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரே மேன்மையுள்ளதாய், மகிமையுள்ளதாய், சதா காலமும் ஆண்டவரே மரண பரியந்தமும் நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த கிருபை அவர்களை நடத்துவதாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும். தேவனுடைய கிருபையில் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.